வாங்க உள்ள இப்போ இதுக்குள்ள வந்துட்டோம். எங்கள் பட்டி தான், பட்டியில தான் இருக்கிறோம். பட்டி வந்துட்டோம். வாங்க சின்னங்களை வரலாற்று பழமை வாய்ந்த நெகனூர்பட்டி அடுக்கங்குன்றை சமணர் குன்றினை பாதுகாக்கும் நெகனூர்பட்டி மக்கள், சமணர் குன்றினை பாதுகாக்கும் நெகனூர்பட்டி மக்கள் இல்லற வாழ்வில் எளிமையை கற்றுத்தந்த நேசிப்போம் நேசிப்போம் கொல்லாமை கல்லாமை பொய்யாமை வாழ்ந்திடுவோம். அந்த காலத்திற்கு முற்பட்ட சமண தலைவர்களை தமிழத்தை நேசிப்போம், நேசிப்போம். கொல்லாமை கல்லாமை பொய்யாமை நெறி போற்றி வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம். இந்த காலத்திற்கு முற்பட்ட சமண தடைகளை சமய மத பேதமின்றி பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். தொன்மை வாய்ந்த வரலாற்று தலங்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம். சரித்திர புகழ் வாய்ந்த தொண்டை மண்டல வரலாற்று சின்னங்களை வரலாற்று பழமை வாய்ந்த நெகனூர்பட்டி அடுக்கங்குன்றை நல்லா இருக்குங்களா? இல்ல ஊர்ல இருந்து தான் வந்தீங்களா? வாழ்கவே வாழ்கவே. பழமை வாய்ந்த நெகனூர்பட்டி அடுக்கங்குன்றை பாதுகாப்போம் பாதுகாப்போம், பழமை வாய்ந்த நெகனூர்பட்டி அடுக்கங்குன்றை பாதுகாப்போம் பாதுகாப்போம். சமணர் குன்றினை பாதுகாக்கும் நெகனூர்பட்டி மக்கள் வாழ்கவே. எளிமையை கற்றுத்தந்த சமணம் வாழ்கவே. நேசிப்போம் நேசிப்போம் கொல்லாமை கல்லாமை பொய்யாமை நெறி போற்றி இந்த காலத்திற்கு முற்பட்ட சமண தடயங்களை சமய மத பேதமின்றி பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். உருவம் தேவைப்படுது, தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுது. கிட்டதான் வந்துருச்சு. தவிர அதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ. யாராவது கூட ஒருத்தர் கூட்டிக்கோ. யார் வீட்டில் வாங்குவேன்? விளக்கு மாறு
வா பிரதி இன்னொரு இடத்துல பார்த்து சொல்லலாம் சுண்ணாம்பு நீ எப்ப போதும் ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு மட்டும் போக்கிவிடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் மன தூய்மை பெறலாம் நம் மாற்று மதத்தை கண்டு கொள்ளலாம் நாளை என்று சொல்லி நன்மை தரும் சிந்தனையை மாற்றி வைப்பதா நன்மை தரும் சிந்தனையை மாற்றி வைப்பதா வீட்டரகன்மை மொழிகள் நாம் மறப்பதா வீட்டரகன்மை மொழிகள் நாம் மறப்பதா பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் பாவனை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் மாற்று மதரிசனத்தை கண்டு கொள்ளலாம் நம் மாற்று மதரிசனத்தை கண்டு கொள்ளலாம் பண்ட போடு கொண்டு வந்தால் எதுவும் இல்லையே நம்மாரை கொண்டு போவதும் எதுவும் இல்லையே நம்மாரை கொண்டு போவதும் எதுவும் இல்லையே சொந்தமாக கொண்டது உன் புண்ணியம் பாவமே நம்மை சொர்க்கத்திலோ நரகத்திலோ கொண்டு சேர்க்குமே நம்மை சொர்க்கத்திலோ நரகத்திலோ கொண்டு சேர்க்குமே பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் ஆவலை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் ஆத்தும தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் நம் ஆத்தும தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் உன்னிலை நிலைத்திருக்கும் ஆத்துமனையே உள்ளமெனும் கோவிலிலே வைத்து கும்பிடு உள்ளமெனும் கோவிலிலே வைத்து கும்பிடு உன்னை விட வேறு தெய்வம் ஏதும் இல்லையே ஓதி வைத்த நாதன் அவன் சொல்லை நம்பிடு ஓதி வைத்த நாதன் அவன் சொல்லை நம்பிடு பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் அவளை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் ஆத்தும தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் நம் ஆத்தும தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் ஆமா 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 சார் நெகனூர்பட்டி குகை பள்ளியின் அருகே நாம் இருக்கின்றோம். பல பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் ஆர்வலர்கள் இங்கு குழுமி இருக்கின்றார்கள். இங்கு ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று உள்ளது. இது 4வது நூற்றாண்டின் கல்வெட்டு என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராமியினுடைய இறுதி கட்ட கால கல்வெட்டாக இது கருதப்படுகின்றது. பல தமிழ் பிராமி கல்வெட்டினின்றும் இது சில வகைகளில் இந்த கல்வெட்டானது வேறுபடுகின்றது. இங்கு எழுத்துக்கள் மேலே புள்ளிகள் காணப்படுகின்றன, கோடுகளும் காணப்படுகின்றன. இதில் பெரும்பொகை என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்தினுடைய பெயரும் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு கர்நாடகத்து தொடர்புடையதாக கருதப்படுகிறது. தாயரு என்ற ஒரு சொல் இங்கு வெட்டப்பட்டுள்ளது. குடியினுடைய பெருமைகளாக ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் சமணத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற ஸ்ரீதர் அவர்கள் என் பெரும் உரையாற்றுகிறார்கள். ஒன்றிணைந்து விளங்கிக் கொண்டிருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செஞ்சி தாலுகா பகுதியிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நெகனூர்பட்டி மலைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும்
சமணம் கற்றுக் கொடுத்திருக்கிற சன்மார்க்கத்தின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதிலே எல்லையற்ற உள்ளபூர்வமான அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக செஞ்சி தாலுகாவிலே அமைந்திருக்கிற இந்த மலையினுடைய செய்திகளை பற்றி நம்முடைய சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி கொண்டிருக்கின்ற மாநில கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் எங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான வழிகாட்டியாக இருந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய இதயபூர்வமான செம்மல் மரியாதைக்குரிய ஐயா திருமிகு கனகாதிதாஸ் அவர்கள் இங்கே நிறைவான முறையிலே இந்த விழா நிகழ்வினை பற்றி குறிப்பிடுவார்கள். இங்கே வருகை தந்திருக்கிற பொறியாளர் அண்ணன் பூபாலன் உட்பட சமண சமூகத்தினுடைய அத்துணை பெரியவர்களையும் வணங்கி வரவேற்பதிலே அகிம்சை நடை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது, பெருமைப்படுகிறது. எங்கள் அன்பு சகோதரர் அழைத்த பொழுதெல்லாம் எங்களுக்காக வருகை தந்து சமணத்தினுடைய பெருமைகளை அங்கே வாழுகிற கிராமத்து மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் தொட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கோடு வருகை தந்து கொண்டிருக்கிற எழுச்சி கவிஞர் அன்பு சகோதரர் இந்திரஜித் அவர்களையும் சமணத்தினுடைய பெருமைகளை நாட்டு மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையிலே தன்னுடைய தொழில் பணிகளுக்கு பின்னாலும் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட இன்னும் பேரிட்டு போயிருந்தாலும் என் மனத்தை விட்டு ஆளாத உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி இப்பொழுது அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களை இந்த மலையினுடைய நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை விளக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இங்கே ஒரு பெரிய உரை மலையடி வாரத்திலே கொள்முதலிக்கப்பட்ட இந்த பவ்யம் என்கின்ற சொல் தமிழ் தாத்தா ஒரு செட்டியார் வீட்டிலிருந்து தெரிந்து கொண்ட ஒரு மகன். இந்த பவ்யம் என்ற சொல்லுக்கு ஒரு புண்ணியம். ஏனென்றால் இந்த பழம்பெரும் காலம் சமணத்தினுடைய காலத்தை வரையறுத்து சொல்ல முடியாது. அதே மாதிரி சமண சமயம் ஒரு மதத்திலே இருந்து வந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம் இதை ராபகதவர் தத்துவங்களை தூதூர் வாழ்ந்த சக்கரவர்த்தி குடியினவர்கள் ஆங்கிலத்திலே 16 பக்கத்திலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். The contribution of the Jainism and Buddhism. அதிலே எழுதுகிறார், Jainism is not a branch of Hinduism. It is separately religion. It is a life teaching of the Jainism. இதுதான் 16 பக்கம். அந்த 16 பக்கம் புத்தகத்திலே ஒரு பெரிய பெருமை என்றால் பின்பக்கத்திலே ஒரு இந்தியா படத்தையே போட்டிருக்கிறது. செல்லு சுத்தமாக சாப்பிட்டு அந்த புத்தகம் என்ன வைத்திருக்க ஊரில் சோம்பரமாக முழுமையாக வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 72 வருஷமும் ஆகுது. அந்த உரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த உரையை பார்க்க வேண்டும் சொன்னால் சமணத்திற்கு கால வரையறை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு காட்டியது வேலூர் சக்கரவர்த்தி அவரிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளப்படும். இதற்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது, வரையறை சொல்ல முடியாது. அதற்கு உதாரணத்தை சொல்கிறேன். பகவான் பாசுநாதருக்கும் மகாதருக்கும் இடைவெளி காலம் எவ்வளவு இருக்கிறது தோராயமாக அதை பார்க்கின்ற போது 23 காலத்தும் பார்த்தால் கால கணக்கற்றது. அதான் ஜெயினிசம் இஸ் எ கவுண்ட்லெஸ் ஆஃப் இயர்ஸ். சமணம் என்பது எண்ணிக்கையற்ற ஆண்டுகள். இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வேற ஓட்டுநடை சமண சமயம் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. எவ்விதமான இடையூறு இல்லாமல் தவம் இயற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு இடம். சிற்றுரையை பேருரையாக்கி சமணம் ஒரு தலையாய வாழ் நெறி நாட்டி என்கிற கண்டறியை உரைத்திட்ட பேரிட்டிற்கு பாத்திரமான பெரும் கவிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை நெஞ்சார பாராட்டி
இப்பொழுது திருமலை நோக்கி அடுத்த கட்ட பணிகளுக்காக செல்ல ஆயத்தமாக இருக்கின்ற எழுச்சி கவிஞர் என்கின்ற பெயரோடு பல எழுச்சியாளர்கள் சமணத்திலே உருவாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே சமணத்தினுடைய எழுச்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சகோதரர் எழுச்சி சகோதரர் திருமிகு ராஜேந்திர பிரசாத் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் இங்கே சமணத்தின் அகிம்சை நடையை பற்றி ஆற்றிடுமாறு கத்த பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீதராகாயன் சகோதரர்களே வணக்கம். என்னை பற்றி பெரிய அளவில் அறிமுகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களோட முதல் அகிம்சை நடையில் என்னால் கலந்துக்க முடியல. இன்னைக்கு வேற ஒரு பணி காரணமாக வெளியில் சென்றிருந்தேன். நிச்சயமாக திரு ஸ்ரீதரன் அவர்களை கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக எனக்கு அறிமுகம். அவர் மிகவும் துடிப்பான உத்வேகத்துடன் ஏதேனும் இந்த சமுதாயத்திற்கு சமண சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு ஒவ்வொரு பணியையும் செய்து கொண்டிருக்கிறார். ஓராண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கூடி சீனாபுரம் சென்றிருந்தோம். சென்னையிலிருந்து ஒரு பஸ் எடுத்துட்டு ஒரு நாள் முழுக்க ப்ரோக்ராம். அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவர்னால தான் எனக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கொங்கு மண்டலத்தில் உள்ள ஜினாலயம் எழுச்சி கவிஞர் இந்திரஜித் அவர்களும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு தான் அவரோட உரையை அங்கே 2ஆம் முறை சைதாப்பேட்டிலே ஒரு தடவை பேசியிருந்தார். 2வது முறையாக அங்கே அவரோட உரையை கேட்டேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சீரிய பணி. இந்த அகிம்சை நடை தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது பலருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் இந்த விஷயம் தெரியாத பல ஊர்களுக்கும் செல்ல வேண்டும். மக்கள்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதில் பங்கு பெறணும். இந்த சமணத்தோட தொன்மையை பற்றியும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறத விட இது மாதிரி நேரடியாக பார்க்கும்போது அதனோட தொன்மை என்னன்றத உண்மையில எல்லாருக்குமே விளங்கும். நம்ம நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி முதல்ல தமிழன் என்பதே ஒரு பெரிய பெருமைக்குரிய சமூகம். தமிழ் இலக்கியம் படிக்காதவங்களுக்கு தான் சமணம் தமிழ்நாட்டில் இருந்ததா, இவங்க தமிழர்களா, நீங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்தீங்களான்னு அந்த கேள்வி கேட்கிறவங்க யாரும் தமிழ் இலக்கியத்தை படிக்காதவங்க. தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு சமணத்தை பத்தி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். உலக மொழிகளிலேயே மிகவும் பழமையான தொன்மையான மொழி சமணம், தமிழ் மொழி. இதுல எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்க தெரியாது. உலகத்துல இருக்கக்கூடிய 7 தொன்மையான மொழிகள் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில அறிமுகம் பண்ணதுல 2 மொழிகள் இந்தியாவில் இருந்திருக்கு. அதுல தமிழ் ஒன்று, சம்ஸ்கிருதம், தமிழ். இது 2 தான். இந்த 7 மொழிகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மொழிகள் ஆல்மோஸ்ட் அழிந்த நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு பிராக்டிஸ்ல இல்லை. இன்னைக்கு வழக்கு நடையில இல்லை. வழக்கு நடையில இருக்கிற 2 மொழிகள்ல தமிழும் உண்டு. இது மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு சமூகம். முதல்ல நம்ம தமிழனாக பிறந்ததற்காக பெருமைப்படணும். அந்த தமிழன் அந்த தொன்மை கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வாங்கி கொடுத்ததுக்கு காரணமா இருந்தது சமண ஆகமம், சமண இலக்கியம், தமிழ் சமண இலக்கியம். அது ஒரு முக்கிய காரணம். நம்ம இந்த 2 பெருமைகளுக்குரியவர்கள். முதல்ல தமிழர்கள், 2வது சமணர்கள். அப்படி இருக்கும்போது இதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம முற்படணும். இந்த தமிழ் இலக்கியம் ஏதோ அவங்க புலவர் படிக்கிறவங்க, லிட்ரேச்சர் படிக்கிறவங்களோட சப்ஜெக்ட், இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இல்லாம குறைந்தபட்சம் நம்மளுடைய சமண ஆகமங்கள், சமண இலக்கியங்களை மட்டுமாவது குறைஞ்சபட்சம் அதோட பேரு, அதோட ஆசிரியர் யாரு, அதுல என்ன பத்தி சொல்றாங்க, இந்த அளவுக்காவது ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். சமண இலக்கியங்கள் அப்படி அது தெரிய வரும்போதே சமண இலக்கியங்கள் நிச்சயமா அறிமுகமாயிடும். ஏன்னா தமிழ் இலக்கியம் படிக்காதவங்களுக்கு தான் சமணம் தமிழ்நாட்டில் இருந்ததா, இவங்க தமிழர்களா, நீங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்தீங்களான்னு அந்த கேள்வி கேட்கிறவங்க யாரும் தமிழ் இலக்கியத்தை படிக்காதவங்க. தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு சமணத்தை பத்தி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 2 போக வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா அவர் ஒரு சமணர் தான். ஆனா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் மிகச்சிறப்பு. 2வது இந்த திருக்குறளை நம்மளோட ஜினாலயங்கள்ல தினம் ஒரு குறள் எழுதி படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணோம்னால நல்லா இருக்கும். அங்க வரவங்க, ஜினாலயங்களுக்கு வருபவர்களே குறைவு, அங்க வருகிறவர்கள் குறைஞ்சபட்ச இந்த திருக்குறளை எடுத்து சொல்ற மாதிரி இருந்தா நல்லது. இந்த அகிம்சை நடை தொடர்ந்து நடைபெற வேண்டும்.
அகிம்சை நடை நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறுவோம். கண்டிப்பாக எனக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். நானும் முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்கிறேன். ஸ்ரீதர் போன்றவர்களை நாம் ஊக்கப்படுத்தினால்தான் நம்முடைய சமண சின்னங்கள் பாதுகாப்பு குறைவு. அவர்களை ஊக்கப்படுத்தி நாமும் கலந்து கொள்வதன் மூலம் அவர்களை ஊக்கப்படுத்துவோம். நான் இப்பொழுது திருமலைக்கு செல்ல இருப்பதால் அனைவரும் அறியும் திரு சுதீர் லோதா அவர்கள் மைனாரிட்டி கமிஷன் மெம்பர் அங்கே வந்து அவரை ஆனர் பண்ணுறாங்க. அவர் திருமலை சுவாமிகள் அழைச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை காரணமாக என்னுடைய அனைவருக்கும் நன்றி. மதுரையில் வந்து இப்போ இந்த திருக்குறள் வந்து மற்ற சமயத்துக்கு மேலே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்போ அண்ணா ஜீவகண்ணன் வந்திருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் முதல் முறையாக வந்து தொன்மை பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க மற்ற சமயத்திற்கெல்லாம் சேர்ந்து. அதில் நாங்களும் போய் சேர்ந்து விட்டோம். அப்போ ஜோதிலாம் கொண்டு போனோம். ஜீவகண்ணன் வந்திருக்காங்க அங்கே. அப்போ பேசும்போது அதை வந்து தொகுத்து வழங்கிய அந்த சென்றாயின்ற ஒரு கவிஞர் வந்து இளைஞர் தான். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னாக்கா, உலக பொதுமறையாம் திருக்குறளை நமக்கு அளித்த சமணர்கள் சமண பெருமக்கள் நமது மூத்த குடிமக்கள் ஜோதி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 4000 பேர் சமயத்துக்கு ஆட்சி இல்லாம 4000 பேர் கூட இருந்தப்ப நம்ம சமயற்ற ஒரு பெரிய கவிஞர் வந்து திருக்குறள் நம்ம நடத்துறவர் வந்து சமணர்கள் தான் அப்படின்றத வந்து உறுதியா வந்து 4000 பேர் அவர் சொன்னார். அது ரொம்ப சொல்லப்படுகிற செம்மொழி அங்கீகாரம் சமணத்திற்கு இங்கே தமிழ் மொழிக்கு கிடைத்ததற்கான தடயங்களில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிற நெகனூர் பட்டியிலே இருக்கிற இந்த கிபி நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டு இங்கே இந்த மாநிலத்திலே தமிழ் மொழி மிக பழமையான மொழி என்பதற்கான அங்கீகாரங்களிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலே மிகவும் குறிப்பாக செஞ்சி தாலுகாவிலே 5 இடங்களிலே பிராமி கல்வெட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிற மிக மகத்தான கிராமங்களிலே ஒன்றாக இந்த நெகனூர் பட்டியும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த புனித தலத்திற்கு நாம் எல்லாம் வருகை தந்திருக்கிறோம். அதற்கு சான்றாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமணர்கள் செய்வித்த பெரும் பள்ளியாக இந்த இடம் விளங்கிக் கொண்டிருந்திருக்கிறது என்பதை நீங்கள் இந்த நல்லதொரு தருணத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அன்றைக்கினிய சகோதரர் ஐயா பொறியாளர் பூபாலன் அவர்களை உரையாற்ற வருகை தருமாறு மெத்த பணியோடு அழைக்கின்றேன். அந்த கோயில்களே கிட்டத்தட்ட அழியும் நிலையில் இருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்கு குழுமி இருக்கும் அனைத்து பகவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். அகிம்சை நடை சமணர்களுடைய பழைய இடங்களை தரிசித்து அதை தூய்மை செய்து அதை போற்றி அதை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு. தொண்டை மண்டலத்திலே 33 மிகச் சிறப்பான இடங்கள் இருக்கின்றது என்பதை நாம் நம்மில் பலர் மறந்தே விட்டோம். சமண சிற்பங்கள் என்றால் ஏதோ சித்தன்ன வாசல் போய் பார்க்கலாம், இல்ல மதுரையில் ஒரு சில இடங்கள்ல போய் பார்க்கலாம், ஆனமலையில போனா அங்க இருக்கும், இல்ல அங்க கழுதுமலைக்கு போனா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தமிழகத்தில் இருக்கிற எந்த மலைக்கு போய் பார்த்தாலும் சமண சின்னங்கள் கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கணக்கில் இருக்கும். ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், இந்தியாவிலேயே மிக பழமையான கல்வெட்டு என்று கருதப்படுவது ஒடிசா மாநிலத்திலே இருக்கிற கல்வெட்டு தான். அங்க இருக்கிற அந்த கல்வெட்டு ஒரு ஆங்கிலேயர் தான் கண்டுபிடிச்சார். அங்க ஒரு கல்வெட்டு இப்படி இருக்குன்னு வந்து ஆங்கிலேயர் ஆண்ட காலத்திலேயே நம்ம மறந்துட்டோம். அந்த கல்வெட்டை அப்படியே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல எடுத்து அது கிமு கிட்டத்தட்ட 13 வரின்னு நினைக்கிறார். அந்த கல்வெட்டுல முதல்ல இருக்கிறது நமோ சித்தானம், நமோ அரகந்தானம், 2 தான்.
நமோ சவ சித்தானம். அவ்வளோ ரெண்டே ரெண்டு. இந்த 2 வரி தான் இருக்கு. மற்றதெல்லாம் அந்த அரசரை பற்றிய கல்வெட்டுகள். அதாவது பஞ்சமந்திரம் என்பதே பின்னால வந்தது. பஞ்சமந்திரம் எப்ப வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆகமம் கிபி 2ஆம் நூற்றாண்டிலே புஷ்பதந்தர் பூதபலியால எழுதப்பட்ட போது அதற்கு கடவுள் வணக்கமாக எழுதப்பட்டதுதான் இந்த பஞ்ச நமஸ்கார மந்திரம். அதுக்கு முன்ன இருந்த மந்திரம் பாத்தீங்கன்னாக்க நமோ அரகந்தானம், நமோ லோயே சவ சாகுணம், இல்ல சவ சித்தானம், நமோ லோயே சவ சித்தானம், சவ சித்தானம் அப்படின்னு இருந்தது. எல்லா சித்தர்களுக்கும் அரகந்தர்களுக்கு வணக்கம், எல்லா சித்தர்களுக்கும் வணக்கம் அப்படின்ற கல்வெட்டை எழுதிட்டுதான் எழுதிருக்காங்க. இந்த கல்வெட்டு ஒரு 13 வரி கல்வெட்டு. இதை இந்த ஒரிசால இருக்கிற அந்த மலையில இருந்து எடுத்துட்டு அதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல எடுத்துன்னு போயிட்டு கல்கட்டாவில ஒரு மாநாடு நடந்திருக்குது. அந்த மாநாட்டுல இத பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல எடுத்துன்னு போன கல்வெட்டை காமிச்சிருக்கிறார் அந்த ஆங்கிலேயர். அப்பதான் இது வெளி உலகத்துக்கே தெரிஞ்சது. இந்த கல்வெட்டை இன்னைக்கும் கல்கட்டாவில் இருக்கிற மியூசியத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம போய் அதை பார்த்தோம்னா பார்க்கலாம். அதனால அதாவது கல்வெட்டுகள் என்று பார்த்தாலே சமணர்களுக்கு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். இதை நான் எப்படி உறுதியா சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னாக்க, நம்முடைய ஆகமங்கள்லயே வரும். ராஜாக்கள் 6 கண்டங்களையும், அதாவது சக்கரவர்த்திகள் 6 கண்டங்களையும் வென்ற பிறகு தன்னுடைய வெற்றியை பொறிப்பதற்காக ஒரு மலைக்கு போறாங்க. விஷபகிரி என்கின்ற மலைக்கு போன உடனே அந்த மலையில இன்னாரால் இந்த 6 கண்டங்களையும் வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு எழுதத்துக்கு போனா அந்த மலை ஃபுல்லா எழுதி வச்சிருக்கு. அப்படின்னா அதுல இருந்து அந்த கோயில்களே கிட்டத்தட்ட அழியும் நிலையில இருக்கிறது.